வணக்கம் வியூவர்ஸ், இனிய சமையல் டிவி யூடியூப் சேனல்ல இருந்து நான் உங்கள் செஃப் ஷங்கர். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மேக்ரோனி சீஸ். மேக்ரோனிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு பாஸ்தா, உங்களுக்கு எல்போ டைப்ல இருக்கக்கூடிய பாஸ்தா. வெரைட்டி ஆஃப் பாஸ்தா வந்துட்டு இருக்கு. லாங் பாஸ்தா, ஷார்ட் பாஸ்தா அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம பண்ண போறது வந்து ஷார்ட் பாஸ்தா. உங்களுக்கு வந்து டியூப் மாதிரி இருக்கும். இந்த பாஸ்தால நீங்க வந்து சீஸ் சாஸ் மிக்ஸ் பண்ணிட்டு செய்ய போறோம். ஸோ இந்த மேக் அண்ட் சீஸ் அப்படிங்கிறது வந்து பொதுவாக குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கக்கூடியது. இது வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்துட்டு மெயினாக ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க செய்யலாம். மேக்ரோனி சீஸ் செய்யறதுக்கு சீஸ் சாஸ் பண்ணணும். அதுக்கு வந்து உங்களுக்கு 25 கிராம் மைதா, 25 கிராம் பட்டர், கொஞ்சமாக கார்லிக், 250 ml பால் எடுத்திருக்கேன். சீஸ் கிரேட்டட், எந்த சீஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ரோனி பாஸ்தா, கொஞ்சமாக சர்க்கரை, உப்பு, குறுமிளகுத்தூள், இது வந்து இட்டாலியன் பேசில். ஒரு பாத்திரம் எடுத்துட்டு நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. பட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற டிஷ்ஷில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து பாத்திரம் ஹீட்டாக இருக்க முன்னாடி உங்களோட பட்டரை ஆட் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து கரியாது. இப்போ வந்து 25 கிராம் பட்டர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக கார்லிக் ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு கார்லிக் வேண்டாட்டி நீங்கள் கார்லிக் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ மைதா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அதனால தான் நான் வந்து விஸ்க் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் சின்ன விஸ்க் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கட்டி தட்டாமல் லம்ஸ் இல்லாமல் வரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி விஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மைதா வந்து இப்போ பட்டரில் லைட்டாக குக் ஆயாச்சு. இது குக் ஆகிறனால உங்களுக்கு அந்த பச்சை வாசம் போயிடும். இப்போ வந்து இதில் வந்து நம்ம பால் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து சாஸ் வந்து திக்காகுது. ஏன்னா நம்ம அதில் வந்து மைதா சேர்த்துருக்கோம் இல்லைங்களா. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சேர்ந்து இந்த மாதிரி திக்காகும். இதுதான் வந்து ஒயிட் சாஸ்ன்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி திக்காகிறப்ப நீங்கள் வந்து மீதி இருக்கிற பாலையும் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் வந்து இதை கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி விஸ்கில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த சாஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டே வரும். இப்போ இந்த சாஸுக்கு தேவையான சர்க்கரையும் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். இதை வந்து பேசிக் ஒயிட் சாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பெஷமல் சாஸ் அப்படின்னு சொல்கிறது. இதுதான் வந்து உங்களுக்கு மதர் சாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் இப்போ நம்ம வந்து சீஸ் ஆட் பண்ணோம்னா அது வந்து சீஸ் சாஸ், அதுவே க்ரீம் ஆட் பண்ணோம்னா அது வந்து க்ரீம் சாஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதோட வந்து சீஸ் சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு வந்து சீஸ் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ரெடியான ஒயிட் சாஸில் நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கிற சீஸ் சேர்த்திட்டு ஆஃப் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து நமக்கு சீஸ் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. பாஸ்தா பாயில் பண்ணிட்டு நம்ம இதோட சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சாச்சு.
எப்பவுமே பாஸ்தா பாயில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உங்களோட பாஸ்தா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பாஸ்தாக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒட்டி பிடிக்காம வரக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். எப்பவுமே பாஸ்தா ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கணும், இல்லாட்டி அடியில் உங்களுக்கு ஒட்டி நின்றும். பாஸ்தா குக் பண்ணுறப்போ எப்பவுமே நம்ம பார்க்க வேண்டியது, நம்ம அரிசியோ இல்லை சேமியாவோ வேக வைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப குக் பண்ண மாட்டாங்க. அல்தாந்தே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு முக்கால்வாசி தான் குக் பண்ணணும். மீதி வந்து உங்களோட எந்த சாஸில் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த சாஸில் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்க உங்களுக்கு வந்து அது சாஃப்ட் ஆயிடும். ஸோ உங்களுக்கு வந்து முக்கால்வாசி வந்து இந்த தண்ணியில் குக் பண்ணால் போதும். இடையில இந்த மாதிரி நீங்கள் பாஸ்தா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லாட்டி கீழே அப்படியே உங்களுக்கு ஸ்டிக் ஆகி நின்றும். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பாஸ்தா. உங்களுக்கு இந்த அளவுக்கு பாஸ்தா குக் ஆனால் போதும். உங்களுக்கு நல்ல குவாலிட்டி பாஸ்தா வாங்கிட்டீங்கன்னா உடையாது. பாஸ்தா வந்து எப்பவுமே குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து கீழே ஊற்ற வேண்டாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த சாஸ்க்கு வேணும்னா நீங்கள் வந்து நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணாமல் இந்த பாஸ்தா குக் பண்ண தண்ணியே வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ரெடியான சாஸோட மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சமாக அந்த பாயில் பண்ண தண்ணியோடு இருக்கட்டும். இப்போ லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாஸ்தா ஆட் பண்ணுறப்ப நீங்கள் வந்து சாஸோட அளவு பார்த்துட்டு பாஸ்தா ஆட் பண்ணுங்கள். அதாவது நிறையா சாஸில் வந்து கம்மியான பாஸ்தாவோ இல்லாட்டி நிறையா பாஸ்தாவும் சாஸ் கம்மியாகவும் உங்களுக்கு வந்து இல்லாத மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போது அதுக்கு தேவையான அளவு பெப்பர் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு பெப்பர் வேண்டாம், கொஞ்சம் காரமாக வேணும்னா நீங்கள் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி இதில் சீஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஃபைனலாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பேசில், அதாவது துளசி இலை, இட்டாலியன் துளசி இலை. இது வந்து உங்களுக்கு பழமுதிரில் அவைலபிள் இருக்குது. சப்போஸ் கிடைக்கலனா நீங்கள் வந்து பார்ஸ்லி அப்படின்னு ஒரு ஹர்ப் இருக்குது, அதை கூட வாங்கி நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவிலிருந்து மேக்ரோனி சீஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த மேக்ரோனி தான் யூஸ் பண்ணல, நீங்கள் வந்து வேறு வெரைட்டி ஆஃப் பாஸ்தா, ஸ்பெகதி, பென்னே, அந்த மாதிரி நிறைய வெரைட்டி பாஸ்தா வந்து உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த பாஸ்தா வேணாலும் யூஸ் பண்ணிவிட்டு இந்த சீஸ் சாஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் வந்து போட்டுருங்க. நம்ம சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா வந்துட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானில் ஆல் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இனி வரும் வாரங்களில் என்னென்ன வீடியோ போடுறோமோ அது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் வந்து அதை பார்க்க முடியும். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.